1 hour தானே? 1 hour. சரி. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي خلق الخلق بقدرته وقدره تقديرا وجعل أمره بيده ولم يفوض إلى أحد تفويضا وصلى الله تعالى وسلم على آخر خلقه سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سنريهم آياتنا وفي أنفسهم حتى يتبين لهم أنه الحق صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நேயர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உலகம் முழுக்க ஒரு சோதனை நிறைந்த ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தின் சகல மக்களும் சோதனையால் பீடிக்கப்பட்டு அங்கலாய்ந்து கொண்டிருக்கும், தடுமாறிக்கொண்டிருக்கும் நிலையில், இந்த நிலையில் தெளிவு தேடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றனர். முஸ்லிம்களும் நாம் ஏன் சோதிக்கப்படுகின்றோம், இந்த சோதனை ஏன் வருகிறது என்று சிலர் தடுமாறிக்கொண்டு இருக்கின்றார்கள். சில நாம் ஏன் சோதிக்கப்படுகின்றோம், எங்களை எல்லாம் ஏன் சோதிக்கின்றான் என்று கேட்டால் அது எவ்வாறான கேள்வி என்றால், ஒரு மனிதர் குளிர் பிரதேசத்திலே நள்ளிரவிலே இருந்து கொண்டு ஏன் இங்கே நடுங்கிறது, எங்களோட ஊரில் அப்படி இல்லையே என்று சொன்னால், ஒரு வறட்சியான பிரதேசத்தில் இருந்து கொண்டு ஒருவர் நண்பகலிலிருந்து ஏன் இங்கே வியர்க்கிறது, உஷ்ணமாக இருக்கிறது, எங்களோட ஊரில் அப்படி இல்லையே என்று தடுமாறினால் என்ன சொல்லுவோம்? நீங்கள் வந்திருக்கின்ற இடம், நீங்கள் இருக்கின்ற நேரம் இதுதான். இந்த இடத்தில், இந்த நேரத்தில் இங்கே குளிர்தான், இங்கே சூடுதான். சகோதரி, எவ்வாறு தான் நாம் வந்திருக்கின்ற இந்த இடம், உலகம், இது சோதனை தான். எனவே சோதனை இல்லாமல் இருக்கணும் என்பது நாம் வந்திருக்கின்ற இடத்தையும் நேர காலத்தையும் விளங்காமல் பேசுகின்ற ஒரு பேச்சாக இருக்கும். இன்டர்வியூக்கு போன மனிதர், என்னை நீங்கள் ஏன் உருட்டி பிரட்டி கேள்வி கேட்குறீங்க என்று கேட்டால் அவருக்கு என்ன சொல்வது? அவர் வந்ததே கேள்வி கேட்கப்படத்தான், வந்தது இன்டர்வியூ, அப்போ கேள்வி தான் கேட்கப்படும், வேற என்ன கேட்கப்படும்? சரி, நாம் வாழ்வதே ஒரு சோதனைக்குத்தான். அல்லாஹ் தஆலா இதை தெளிவாக குர்ஆனில் சொல்கின்றான். இந்த இடம் சோதனைக்குரிய இடம்தான். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்லி ஸீனத்தன் லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. இந்த பூமியை, இந்த உலகத்தை நாம் அலங்கரித்து வைத்திருக்கின்றோம், அலங்காரங்களால் அமைத்து வைத்திருக்கின்றோம். ஏன்? சோதனைக்காக வேண்டி. இந்த உலகம் சோதனைக்குரிய இடம். உங்களுக்கு தரப்பட்ட வாழ்க்கை காலம் இருக்கிறதே, ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அவங்களுக்கு திறக்கப்பட்ட வாழ்க்கை காலம், மௌத்துக்கும் ஹயாத்துக்கும் இடப்பட்ட காலம், இது சோதனைக்காகத்தான். என்ன சோதனை? ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களை யார் நல்லமல்களை தூய்மையான முறையில், அழகான முறையில் செய்கின்றீர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் தந்திருக்கிறோம். எனவே உலகத்துடைய வாழ்க்கை அது சோதனைக்குரியது தான். இந்த இடம் சோதனைக்குரியதுதான். சோதனை இல்லாமலாகணும், இந்த இடத்தை விட்டு நீங்கணும். மௌத்து வந்து இந்த இடத்தை விட்டு நீங்கினால் சோதனை முடிந்து விட்டது. எங்களுடைய வாழ்க்கை காலம் முடியணும், அதுவரையும் சோதனை தான். சரி, சோதனை இல்லாமல் இருக்கணுமே என்று எண்ணுகின்ற எண்ணத்தை, தப்பெண்ணத்தை அல்லாஹ் தஆலா தட்டி கேட்கிறான். மக்கள் நினைக்கின்றார்களே, சோதிக்கப்படாமல் உலகத்தில் வாழணும், இந்த உலகத்தை என்ஜாய் பண்ண வேண்டும்,
இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும். ஒரு சிக்கல்ல இருந்து விடுபட்டு ஒரு மாதிரியாக போன வருஷம் நாங்கள் வெளியாகி வந்து வாழ்க்கையை அமைத்து சந்தோஷமாக நாம் வாழுவோம் என்று தலை தூக்கக்கில் அடுத்த அடி விழுந்திருக்கிறதே. இவர் ஒவ்வொரு வருஷமும் இப்படி சோதிக்கப்படுகிறோமே, இனி வாழலாம் என்று வாழ்க்கை பாதையில் காலடி எடுத்து வைக்கப் போகின்ற பொழுது அங்கே சறுக்கி சறுக்கி விழுகிறோமே என்று மக்கள் விரக்தி அடைய பார்க்கின்றார்கள். அதான் அல்லாஹ் கேட்குறான் இந்த மக்களை பார்த்து, அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா, ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னதும் அவருடைய வாழ்க்கையோடு அந்த வார்த்தையோடு நாங்கள் பார்த்து விட்டு விடுவோம் என்றால் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். சோதிக்காமல் மோமின்கள் சோதிக்கப்படாமல் அவர்கள் வாயால் மொழிந்த கலிமாவோட போதுமாக்கி கொண்டு இவர்களை விட்டு விடுவோம் என்றால் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். கலிமா சொன்னாச்சு இனி சொர்க்கம் போவதுதான் என்று உங்களுடைய கலிமாவுக்கு உங்களுடைய ஈமானுடைய சோதனை வராமல் நீங்கள் அப்படி பேச்சாலேயே எல்லாத்தையும் சாதிக்கலாம் என்றால் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். உலகத்து ஃபத்தன் நல்லதீன மின் கபலிக்கும். இது உங்களுக்கு மட்டுமில்லை, இதுக்கு முன்னால் போன எல்லோரையும் நாங்கள் சோதிக்கத்தான் இருக்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். ஒலன் தஜிதலி சுன்னத் இல்லாஹி தஹ்வீலா. அல்லாஹ்வுடைய சுன்னத் மாற மாட்டாது. எல்லா காலத்திலையும் அல்லாஹ் சோதிக்கிறான். இந்த காலத்தையும் அல்லாஹ் சோதிக்கிறான். இதுக்கு பின்னாலேயும் சோதனை வரும். எல்லோரையும் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். ஈமான் சோதிக்கப்படும். சஹாபாக்கள் சோதிக்கப்பட்டார்கள். எந்தளவு சோதிக்கப்பட்டார்கள்? முறைப்பாடு செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் அருமை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் முன்னால் உள்ள சமூகங்கள் சோதிக்கப்பட்ட வரலாற்றை அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நீங்கள் இந்த சோதனையை பெரிசா சொல்லுகிறீர்கள், அவர்களுக்கு எப்படி சோதனை வந்து தெரியுமா? அவர்கள் ஒருவர் கொதிக்கின்ற எண்ணெயிலே கொண்டு போடப்படுவார், அவருடைய உடல் அப்படியே பிஞ்சு பிஞ்சு போகும். அவர்கள் ஒருவர் இரும்பு சீப்பினால அவருடைய சதைகள் வார்ந்தெடுக்கப்படும். அந்த நிலைகள் அவருடைய தீனிலே தடுமாறாமல் உறுதியாக இருந்தார்கள். முன்னால் போன அந்த மக்களுடைய அந்த சோதனையிலே அவர்கள் எப்படி சாதனை படைத்தார்கள், தீனிலே எப்படி உறுதியாக இருந்தார்கள், விரக்தி அடையாமல் எப்படி அவர்கள் தங்களுடைய தீனை பாதுகாத்தார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை சொல்லி காட்டுகின்றார்கள். சஹாபாக்களுடைய சம்பவங்கள் எங்களுக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அந்த புனிதர்களாய சஹாபாக்கள் எப்படி சோதிக்கப்பட்டார்கள், எப்படி வகை வகையான சோதனைகள் வந்தது. சரி, இன்று நாம் எதிர்நோக்கிவிட்ட இந்த கொரோனாவுடைய இந்த பரவி வருகின்ற நோயுடைய சோதனை, இது எங்களுக்கு மட்டும் புத்தி செல்ல சஹாபாக்களுடைய காலத்தில் ஏற்பட்டது. அது உமரதுடைய காலத்தில் எப்படியான பெரிய ஒரு நோய் ஏற்பட்டது, பரவுகின்ற நோய். பெருந்தொகையான சஹாபாக்கள், அதில் பெரும் சஹாபாக்கள் உயிரிழந்தார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான நோய்கள் வரும் என்பதை எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அதில் எவ்வாறு நடக்கணும் என்ற வழிமுறையும் சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி பரவுகின்ற நோய்கள் இடத்துல பரவி வருவதை கேள்விப்பட்டால் அந்த இடத்துக்கு போகாதீர்கள், அங்கே உள்ள மக்கள் வேறு இடத்துக்கு வராதீர்கள் என்று இன்று முழு உலகமும் அறிவியலிலே உச்சக்கட்டத்தை அடைந்த, நவீன நாகரிகத்திலே உச்சக்கட்டத்தை அடைந்த இந்த உலகமும் பின்பற்றுவதற்கென்று அந்த ஒரே வழிமுறை தடுக்கின்றார்கள். விஞ்ஞானம் டெக்னாலஜி உச்சக்கட்ட வழிமுறை என்று ஒன்று கிடையாது. அந்த அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அதைத்தான், நோய் பரவி வருகின்ற இடத்திலிருந்து வெளியாக வேண்டாம், வெளியில் உள்ளவர்கள் அங்கே போக வேண்டாம் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலைத்தான் இன்று முழு உலகமும் நடைமுறைப்படுத்துவதற்கு துடித்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்காகத்தான் முப்படையும் பாவிக்கப்படுகிறது, முழு மீடியாக்களும் இதற்காக பாவிக்கப்படுகிறது, முழு சமூக சக்தியும் இதற்காக பாவிக்கப்படுகின்றது. ஆனால் மூமின்கள் அவர்களுக்கு இந்த ஒரு ஹதீஸுடைய சைக்கினையே போதும், எவ்வளோ பெரிய ஒரு முயற்சி தேவையில்லை. ஆனால் மக்களுக்கு ஹதீஸுடைய விளக்கம் இல்லாதனால, இதுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி இருக்கிறது என்ற அந்த தெளிவு இல்லாதனால
இன்று முஸ்லிம்களையும் கட்டுப்படுத்துவது ஒரு பிரச்சனை என்ற நிலை உண்டாகியிருக்கின்றது. சில இன்றைய சோதனையும் இதுக்குரிய வழிகாட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லிவிட்டு வழிகாட்டி விட்டு தான் சொன்னார்கள். எப்படியான நோயுடைய இந்த தாக்கத்திலே பாதிக்கப்பட்டால் அவருக்குரிய முடிவையும் நன்மாராயத்து நபிகள் சொல்லியிருக்கிறார்கள். யார் நன்மையை ஆதரவு வைத்து அவர் அந்த இடத்திலேயே தங்கி இருந்து அவருக்கு மௌத்து வந்து விட்டாலும் அது அவருக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்தை வழங்கும் என்ற நன்மாராயத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, சோதனைகள் வருகின்ற பொழுது நாம் சோர்ந்து விட வேண்டிய தேவை கிடையாது. எங்களுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் தஆலா அருமை நபி ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையாக்கி தந்திருக்கின்றான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகான முன்மாதிரி அங்கே இருக்கின்றது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையாக்கி தந்திருக்கிறான். கூனு மா சாதிக்கீன், இந்த உண்மையாளர்களுடைய நீங்கள் சேர்ந்திருங்கள் என்று சஹாபாக்களுடைய வாழ்க்கையாக்கி தந்திருக்கிறான். எங்களுக்கு ஒரு நிலை, ஒரு சோதனை வருகின்ற பொழுது அங்கே நபியும் சஹாபாக்களும் எப்படி நடந்து கொண்டார்கள், அங்கேயும் நடந்ததா என்று அங்கு நாம் பிரட்டி பார்த்தால் எங்களுக்கு தடுமாற வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று நிச்சயமாக உண்டாக மாட்டாது. எனவே இப்படியான சோதனை அங்கேயும் வந்திருக்கின்றது, வழிகாட்டலும் அவங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. அதை நாம் பின்பற்றுகின்ற பொழுது நாம் சுகமடைந்தாலும் நோயில்லாமல் தப்பினாலும் நலவுதான், நோயில மாட்டிக்கொண்டு உயிர் போனாலும் அதை ஷஹாதத் என்ற நன்மாராயத்தை அது மூமின்களுக்கு அது கொடுக்கின்றது. எனவே சோதனைகள் மிகைக்கின்ற பொழுது ஆறுதலுக்காக வேண்டி முன்னோர்களுடைய சோதனை சொல்லப்பட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய சோதனை உலகத்திலே சுமந்து காட்டினார்கள். சொன்னார்கள், ஊதித்து ஃபில்லாஹி மாயகாஃபு அஹதும், யாருக்கும் வராத அச்சுறுத்தல் எனக்கு வந்தது, யாருக்கும் வராத சோதனைகள் எனக்கு வந்தது. நபிகளுடைய சோதனைகள் சுமக்கின்ற பொழுது மனம் தளர்வடைந்து போகின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் உள்ள நபிமாருடைய சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான். குல்லன் நகுஸ் அலைக அம்பா ரசூல் மானு சப்பித்து பிஹி ஃபாதக், நபி உங்களுக்கு முன்னால் போன நபிமாருடைய சம்பவங்களை சொல்லுகிறோம், அதை கொண்டு உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் மூமின்கள் உள்ளத்தால் உடைய மாட்டார்கள், விரக்தி அடைய மாட்டார்கள், சோர்வடைந்து மாட்டார்கள். ஏன்? ஆகப்பெரிய முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களுக்கு வந்திருக்கின்றது. இன்றைக்கு இந்த நோயினால உச்சக்கட்ட சோதனையாக சில ஊர்கள் லாக்டவுன் பண்ணப்பட்டிருக்கின்றது. அசைய முடியாது, அங்கங்கே போக இயலாது. இது ஏன்? இவர்கள் செஞ்ச பாவமா அல்லது இவர்களுக்கு ஏதாவது குற்றமா? சில மக்கள் என்ன யோசிக்கிறார்கள், ஏன் இந்த காலத்தில் இப்படி வரணும், இந்த காலத்தில் நாங்கள் செஞ்ச அநியாயமா, எங்களுடைய தீன் என்ன, அது இப்போ கபூல் இல்லையா என்றெல்லாம் யோசிக்கின்றார்கள். சரி, இன்று லாக்டவுன் பண்ணப்பட்டாலும் வீடுகளுக்குள்ளே இருக்கிறோம், பாதுகாப்பான இடம். அங்கே எங்களுக்கு ஆறுதலுக்கு மனைவி மக்கள் குடும்பம் இருக்கின்றார்கள். தொலைய தொடர்பு மூலமாக தொலைவில் உள்ள மக்கள் மூலமும் தொடர்பு கொள்ள இயலும், அப்படியும் வசதி இருக்கிறது. சாப்பாடுகள் காலடி கொண்டு போய் கொடுக்கப்படுகின்றது. சில இடங்கள் முன்பின்னா இருக்கலாம், குறைவு கூடுதல் இருக்கலாம், தாமதம் இருக்கலாம், சில அசௌகரியங்கள் இருக்கலாம், என்றாலும் அறவே இல்லாமலுக்கு இல்லை. ஆனால் இதுக்கு முன்னால் நான் நினைத்து பார்க்கணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் ஏற்றுக்கொண்ட மக்களும் 3 வருடங்களாக ஷோபி அபி தாலிப் என்ற பள்ளத்தாக்கில் அவர்கள் லாக்டவுன் பண்ணப்பட்டார்கள். அங்கே அவர்களுக்கு தொடர்பு கொள்ள எதுவுமே கிடையாது, அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது, யாருமே தடுக்கப்பட்டார்கள். எந்த ஒரு உதவியும் யாரும் கொடுக்க முடியாது. அவர்களை சொல்லுகிறார்கள், எங்களுடைய குழந்தைகள் கதறுகின்ற சத்தம், அவர்களுக்கு பால் இல்லை, ஏன்? தாய்க்கு சாப்பாடு இல்லை, அதனால் பால் குடி பிள்ளைக்கு கொடுப்பதற்கு பால் இல்லை, இதனால் பிள்ளைகள் கதறுகின்ற பதறுகின்ற சத்தம்தான் எங்களுக்கு கேட்க முடியாத ஒரு சோதனையாக இருந்தது. சில நாம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடியை விட இது எத்தனை ஆயிரம் மடங்கு பாரமான ஒரு நெருக்கடி முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் கொடுக்கப்பட்டது. ஏன்? அவங்க செஞ்ச என்ன தவறு? சில சோதனைகள் வருவது தவறுக்காக அல்ல,
அல்லாஹ்வுடைய திட்டம். இது சோதிக்கப்படுகின்ற காலம், சோதிக்கப்படுகின்ற இடம். அல்லாஹ் சோதிக்க தீர்வான். சோதனை வராது என்று நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா என்று தப்பெண்ணத்தை அல்லாஹ் தகர்த்து விடுகின்றான். நபிகளுடைய குடும்பம் சோதிக்கப்பட்டார்கள். குடும்பத்தில் நபியவர்களுக்கு ஆகவே நெருக்கமானவருடைய மகள் ஈரல் துண்டு என்று சொன்னார்கள். அவர்களே சோதனைகள் தாங்க இயலாமல் தான் சுமந்த சோதனைகளின் அளவை சொல்லுகிறார்கள். சுப்பத் அலைய மசாயிவும் லவ் அன்னஹா சுப்பத் அலன்னஹாரி சிறுநிலையாலியா. நான் என் மீது கொட்டப்பட்ட சோதனைகளை இருக்கிறது, இவைகளை எல்லாம் ஒரு பகலின் மீது கொட்டினால் அந்த பகல் அப்படி இரவாகவே மாறிவிடும். அப்படி தனித்து நின்று சுமந்திருக்கிறேன் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி மகள் கூறுகின்றார். நபியுடைய குடும்பத்தின் சோதனைகள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி 2 மருமகன்மார்களும் கொலை செய்யப்பட்டார்கள். ஹஸரத் அலி, ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. 2 பேரப்பிள்ளைகளையும் நஞ்சூட்டி மற்றவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், கழுத்து வெட்டி. நபியுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட சோதனைகள். சரி, சோதனைகள் அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான். சோதனையின் வடிவங்கள் சோதிக்கின்ற அல்லாஹ் முடிவு செய்வதுதான். நாம் சொல்ல இயலாது. இப்படி சோதனை தான் எனக்கு வரணும், இப்படி சோதனை தான் எங்களோட காலத்தில் வரணும். சோதனை மாணவன் சொல்லுகிறதா, மாஸ்டர் சொல்லுகிறதா? சோதிக்கப்படுகின்றவர் சாய்ஸ் பண்ண இயலாது. சோதிக்கிறவர் தான் கொடுக்கிறது சோதனை. சரி, அல்லாஹ் தஆலா சோதனைகளை வடிவங்களை அவள் சொல்லிவிட்டார். உலகத்தில் என்னென்ன வடிவத்திலே சோதனை வரும் அல்லாஹ் குர்ஆனில் உறுதிப்படுத்தி சொல்கிறான். வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். வலனபுலுவன்னக்கும், நிச்சயமாக உங்களை நாம் சோதிப்போம். சந்தேகம் இல்லை, உறுதியாக. சோதனை நீங்கள் விடுபட முடியாது. அதில் உறுதிப்படுத்தி சொல்கிறான், நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். அந்த சோதனையின் முதல் வடிவம் என்ன? பிஷைஇம் மினல் ஹௌஃப், ஓரளவு பயங்கரம். உச்சக்கட்ட பயங்கரம் என்பது மறுமையுடைய பயங்கரம். அதுக்கு உலகத்தின் பயங்கரம் எல்லாம் கொஞ்சம்தான். அல்லாஹ் சொன்னான், கொஞ்சம் ஓரளவு பசியை, ஓரளவு பயங்கரத்தை கூட சோதிப்போம். சரி, அந்த சோதனை இப்போது வந்திருக்கிறது. உலகம் முழுக்க பயம், பயம் என்ற சோதனை. பயம் என்பது அல்லாஹ் சோதிக்கின்ற ஒரு கருவி. பயத்தை கொண்டு அல்லாஹ் சோதிக்கின்றான். இந்த பயம் என்ற வடிவத்தில் அல்லாஹ்வுடைய சோதனை வருகின்ற பொழுது அதுக்கு விடையாக எங்களிடமிருந்து என்ன போக வேண்டும்? அதுக்கு அல்லாஹ் குர்ஆனிலையும் நபியுல் ஹதீஸிலையும் அந்த முன்மாதிரிகள் எங்களுக்கு முன்வைக்கப்படுகிறது. சோதனை ஒரு பயமாக வந்தால் அந்த பயங்கரத்துக்கு முன்னால் மூமின்கள் எப்படி இருப்பார்கள்? பொதுவாக அல்லாஹ்வுடைய சோதனைகள் ஒரு பயங்கரமாக, ஒரு பாதிப்பாக வருகின்ற பொழுது அது அல்லாஹ்வுடைய விரோதிகளுக்கு தண்டனையாக மாறும். அது பாவிகளுக்கு தௌபாவை தூண்டுகிறது. முனாஃபிக்குகளுக்கு அது பயங்கரத்தையும் தடுமாற்றத்தையும் அது உண்டாக்கும். மூமின்கள் அதில் நல்லமல் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வார்கள். பத்ருடைய களம் கொல்லப்படுகிறார்கள் மக்கள். காவிரிகளும் கொல்லப்பட்டார்கள், சஹாபாக்களும் கொல்லப்பட்டார்கள். 2ம் கொலைதான், ஒரே இடம் ஒரே வேலை. ஆனால் அவர்களுக்கு அது தண்டனை, இவர்களுக்கு ஷஹாதத்தின் நன்மாராயம். நடந்தது ஒரு விடயம்தான், கொலைதான், யுத்த களத்தில் நடந்த கொலை. ஆனால் காவிரிகளுக்கு அந்த கொலை தண்டனை, மூமின்களுக்கு அது ஷஹாதத்தின் நன்மாராயமாக மாறுகிறது. சில பயங்கரம் என்ற இந்த சோதனை வருகின்ற பொழுது மூமின்கள் எப்படி நடப்பார்கள்? அல்லாஹ் நபிமார்களுடைய முன்மாதிரியை சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிரம்மாண்டமான நெருப்பு குண்டம், பல ஏக்கர் கணக்கில் விறகு சேர்த்து பிரம்மாண்டமான நெருப்பு குண்டம் நம்ரூத் ஏற்பாடு செய்கின்றார். எவ்வளோ பெரிய பயங்கரம்! சரி, நெருப்பு பொறி எங்களுடைய உடம்புல பட்டாலே துடித்து விடுகிறோம். ஒரு பொறிக்கு நெருப்பு கிடங்கு என்றால் எவ்வளோ பெரிய பயங்கரம்! அந்த பயங்கரத்திலிருந்து தப்புறத்துக்கு வழி என்ன? ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக அல்லாஹ் பக்கம் முன்னோக்கினார்கள். பயங்கரம் வருகிறது, பாதுகாப்பு அல்லாஹ்விடம். அல்லாஹ் போதுமானவன் என்ற அந்த தொடர்பு மூலம்
அந்த பயங்கரத்திலிருந்து ஈடேற்றம் அடைந்தார்கள். மூமின்களுக்கு பயங்கரம் வருகிறது. இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷௌஹும், மக்கள்லாம் எதிரிகள் உங்களை தாக்க ஒன்று சேர்ந்து விட்டார்கள், ஜாக்கிரதையா இருங்க, பயங்கரமான நிலைமை உங்களுக்கு வருகிறது என்று சொல்லப்பட்டது. மோமின்கள் சொன்னார்கள், ஃபகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன். அது அவங்களுடைய ஈமான் அதிகரித்தது. ஹந்தக்கில் பயங்கரம் வந்தது. எவ்வளவு பெரிய பயங்கரம்! பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர, அவருடைய இருதயங்கள் எல்லாம் நடுநடுங்கி தொண்டைக்குழி அடைந்து விட்டது. அப்படி பயங்கரம். சோலே அந்த பயங்கரத்தின் முடிவு என்னவாயிட்டு? முறையிட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கூறுங்கள் அல்லாஹ் மஸ்துர் அவ்ராத்தினா வாமின் ரவாத்தினா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்காக அல்லாஹ்விடம் பாதுகாப்பை தேடி துவா சொல்லி கொடுத்தார்கள், ஓதினார்கள். அல்லாஹ் இடையற்றத்தை கிடைத்தான். சரி, பயம் எந்த வடிவத்தில் வந்தாலும், அது அந்நியர்களுடைய அடக்குமுறை அல்லது அவர்களுடைய அட்டகாசம் என்ற அந்த ரீதியிலே வந்தாலும், அல்லது பொதுவான அழிவுகள் மூலமாக வந்தாலும், இன்றைய பயங்கரம் போல கொரோனாவுடைய பயங்கரம், கிருமியுடைய நோயுடைய பயங்கரம் வந்தாலும் சில பாதுகாப்புக்கு முன்மாதிரி சொல்லப்படுகிறது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஓதுங்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதினார்கள் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். மூமின்கள் ஓதினார்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹந்தக்கில் ஓதினார்கள் அல்லாஹும்ம ஸ்துர் அவ்ராத்தினா வாமின் ரவாத்தினா. ஓதுனது தான். இதை மக்கள் கேட்கிறார்கள், ஓதி சரி வருமா? சும்மா ஓதி சரி வருமானு கேட்கின்றார்கள். சரி, ஓதி சரி வரும், ஆனால் எல்லாருக்கும் சரி வராது. சரி வராக்களுக்கு சரி வரும். சரி வரும் என்ற உணர்வு உள்ளாக்களுக்கு சரி வரும். சரி வருமாண்டாக்களுக்கு சரி வரவே மாட்டாது. ஓதி சரி வராது, நீங்கள் விட்டுப்பட்டு ஓடியும் சரி வராது. சரி, வீதியால் எலக்ட்ரிக் வயர் போகுது, கம்பங்களில் போடப்பட்டிருக்குது. சொல்லப்படுதுன்னா அதில் ஒரு கனெக்ஷன் எடுத்து உங்களோட வீட்டுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட வீட்டை சகல தேவை நிறைவேறும். வெளிச்சமாக வல்பை போட்டுக்கொள்ள இயலும். அவங்களுக்கு கூழ் தேவையாக ஃப்ரிட்ஜை பாவிச்சு கொள்ள இயலும், ஐம்பக்ஸை பாவிக்க இயலும். ஹீட்டர் தேவையாக ஹீட்டர் போட்டுக்கொள்ள இயலும். கூழ் தேவையாக ஏசி போட்டுக்கொள்ள இயலும். காற்று தேவையாக ஃபேன் போட்டுக்கொள்ள இயலும். எல்லாத்துக்கும் என்ன உண்டு, ஏன்னா கனெக்ஷன் ஏற்படுத்தி கொள்ளுங்க. ஏற்படுத்தி கொள்ளலாம், ஆனால் என்ன, உங்களோட வீட்டில் வயரிங் இருக்கணும். வீட்டில் வயரிங் இல்லாமலுக்கு சுமார் கயிற்றை கொண்டு போய் கட்டி இழுத்து என்ன செய்ய நடக்குமா? சரி, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற கனெக்ஷன் ஒன்று போட்டுக்கொள்ளணும். ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே இந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றிய அந்த நம்பிக்கை உறுதிப்பாடு உங்களோட உள்ளத்தில் உழைத்து வச்சிருக்கணும். உங்களோட உள்ளம் அல்லாஹ்வுடைய குதிரத்துடைய நம்பிக்கையை விட்டு காலியாக இருக்கின்ற நேரத்தில், உலகத்தின் ஏமாற்றத்துக்கு ஏமாந்து போன அப்படியான உள்ளத்தோடு இருந்து கொண்டு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் சரி வருமான கேள்விதான் வருமே தவிர, இந்த சம்பவங்கள்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட கதை மாதிரி இவர்களுக்கு ஆகிவிடும். அதுக்கு முன்னால் ஒரு உழைப்பு செய்யப்படும், ஈமானுடைய உழைப்பு செய்யப்பட்டு, இந்த ஹஸ்புனல்லாஹ் அல்லாஹ் போதும் என்று சொல்கிறோமே, எந்த அல்லாஹ்? அவள் போதும் என்று சொல்லுவதற்கு அவட என்ன இருக்குது? அல்லாஹ்விடத்தில் என்ன இருக்குது? எவ்வளோ பயங்கரம் வந்தாலும் அல்லாஹ் போதும். எதை வச்சு போதும் என்று சொல்லுகிறோம்? அவன் ரப்புல் ஆலமீன், அவருடைய எல்லாமே நிறைவாயிருக்கு. வைன் மின் ஷைஇன் இல்லா இந்தனா ஹஸாயினுஹு, எல்லா வஸ்துக்களுடைய நிரப்பமான ஹசானா நிறைய இருக்கிறது, பூர்த்தியாக இருக்கிறது. ஒமான் உனஸ்ஸிலுஹு இல்லா பி கதரின் மஅலூம், உலகத்துக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அளந்து அளந்து இறக்குகிறோம். அல்லாஹ்விடத்தில் எல்லாமே இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் போதும். அந்த அல்லாஹ்வுடைய ஹசானா, அல்லாஹ்வுடைய சிஃபாத், அல்லாஹ்வுடைய தன்மைகள், இவைகளை பற்றிய அந்த யகீன் உறுதிப்பாடு உள்ளத்திலே நிறைந்திருக்க வேண்டும். இதை உண்டாக்குவதற்குத்தான் மக்காவிலே சஹாபாக்கள் மத்தியிலே ஈமானுடைய உழைப்பு செய்யப்பட்டது. அல்லாஹ்வை பற்றிய ஆயத்துக்களை அல்லாஹ்வே அதிகமாக இறக்கினான். அல்லாஹ் யார், அல்லாஹ் யார், அல்லாஹ் யார் என்று. அது அந்த ஆயத்துக்களை ஓதி 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 தங்களுக்கு மத்தியில் அதை பேசி 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 இறக்கிட்டார்கள். இப்போ ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற கனெக்ஷன் பயங்கரத்திலிருந்து பாதுகாப்பை கொடுக்கிறது.
இல்லை என்று சொன்னால் இப்படியான விரக்தியை தவிர அடைவதற்கு வேறு ஒன்றுமே இல்லை. மக்கள் விரக்தி அடைந்துடுவார்கள். ஓ, வாழ இயலாதா, என்ன நடக்கும், என்ன செய்கிறது, எங்கே போகிறது என்ற ஒரு தடுமாற்றம். எங்கே போகிறது? ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ரப்பின் பக்கம் ஓடிப்போங்கள், அல்லாஹ் பக்கம் செல்லுங்கள். அதுதான் எங்களுக்குரிய கட்டளை. எனவே சொல்ல, பயங்கரம் என்பது அல்லாஹ் சோதிக்கின்ற ஒரு வடிவம். அது எதை கொண்டு அல்லாஹ் பயங்கரத்தை உண்டாக்கியலும், நோயை கொண்டு பயங்கரத்தை உண்டாக்கியலும். போன வருஷம் பயங்கரம்தான், வேறொரு வடிவத்திலே வந்தது. ஆக முந்தின வருஷம் பயங்கரம்தான், வேறொரு வடிவத்திலே வந்தது. தலைப்பு ஒன்றுதான், வடிவங்கள் வேறு வேறு மாறிக்கொண்டே வரும். இரண்டாவதாக சொல்லாமல் ஹோஃபியோல் ஜூ, பசியை கொண்டு சோதிப்போம். சாலே, இந்த நிலையில் இந்த கொரோனா பயத்தை கொண்டு வந்து அடுத்ததாக பசியை கொண்டு வந்திருக்கிறது. தொழில் இல்லை, சாப்பாடு இல்லை, அதிலே தட்டுப்பாடு. சாப்பாடு அறவே இல்லென்ற நிலை உருவாகவில்லை. அப்படி உருவாகியிருந்தால் இந்த நோயினால் மௌத்தாக்களை விடவும் பசியால் மௌத்தான ஆக்கள் நிறைய இருக்கணும். அப்படி யாருமே மௌத்தான செய்தி கிடையாது, நாட்டிலையும் கிடையாது, உலகத்திலே அப்படி ஒன்று வரல. இந்த கொரோனா நோயின் காரணமாக சாப்பாடு இன்றி மடிந்தார்கள் என்ற செய்தி வந்திருக்குதா? ஆனால் குறைபாடு இருக்குது, சாப்பாட்டுடைய நெருக்கடி இருக்குது. ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்டு இடையிலுள்ள நேரத்தையும் ஏதாவது போட்டு நிறைச்சு கொண்டு எங்களுக்கு அது இன்றைக்கு ஏதோ பட்டினியாக கிடக்கிற மாதிரி தான் இருக்குது. எனவே ரெண்டாவது, இந்த பயத்திலிருந்து பசியுடைய சோதனை. அதில் ரெண்டாவது படி உள்ள நபுலுவன்னக்கு விஷயம் ஹோஃபியோல் ஜூ, பசியுடைய சோதனை. சில இன்று நாம் அறவே சாப்பாடு இல்லை என்ற அந்தளவு சோதனை இல்லை என்றாலும் ஒரு தட்டுப்பாடு, ஒரு குறைபாடு, ஒரு சில மக்களுக்கு ஏன் அது கூடுதலான தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த நிலையில் இந்த சோதனையில் எல்லாம் எதிர்பார்ப்பது என்ன? ஒன்று, பசி இருக்கிற மக்கள் அவர்கள் அந்த குறைபாட்டிலே சபுர் செய்ய வேண்டும். அங்கே நினைத்து பாருங்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் பசியை தாங்கினார்கள், சகித்து கொண்டார்கள். ஒரு நாள் ஒரு தோட்டத்துக்கு சென்று நபித்தோழருடன் சென்ற நபியர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே கிடந்த ஈத்தம்பளத்தை புறக்கி சாப்பிட்டார்கள். கூட வந்த சஹாபியத்தை கேட்டார்கள், நீங்கள் சாப்பிடலையா என்று. அவர் சொன்னால், இல்லை, யார் சொல்ல எனக்கு தேவையில்லை என்று. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், 4வது காலை நேரம் என்னுடைய வயிற்றில் நுழைகின்ற முதலாவது சாப்பாடு என்று சொன்னார்கள். 3 நாட்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவுமே சாப்பிடவில்லை, பசியோடவே கழித்திருக்கின்றார்கள். நாம் அப்படியான ஒரு பசியை நாம் சந்திக்கவில்லை. நாம் ஓரளவு பசியாக சில கட்டங்களில் 3 நேரம் சாப்பிட்றவங்க 2 நேரம் சாப்பாடு கிடைக்குது. அந்த ஒரு நாம் ஒரு பெரும் ஒரு இழப்பாகவோ அதை ஒரு சோதனையாகவோ இல்லை, அதை சகித்துக்கொள்ள வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி அவர்கள் 3 நேரம் சாப்பிட்டதே கிடையாது, 2 நேரம் தான் சாப்பிடுவார்கள், அதிலையும் தொடராக கிடையாது. சரி, நம்முடைய சாப்பாட்டில் அறுசுவை உண்டிகளை தினந்தோறும் தின்றிருப்போம். ஆனால் இன்றைக்கு அப்படி சாப்பிட இயலாது, ஏதோ பசிக்கு சாப்பிடுகிறோம் என்று இருக்கலாம். இதை நாங்கள் பெரியோர் சுமையாகவோ இழப்பாகவோ நினைக்கக்கூடாது, நினைக்க வரும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சாப்பிட்டார்கள்? அபூ ஹுரைரா அவர்களை சாக்கல் நபியருடைய மரணத்துக்கு பின்னால் ஒரு நாள் தோழர்கள் கூப்பிட்டார், அபூ ஹுரைரா வாங்க சாப்பிடுவோம் என்று சென்றார்கள். ஆட்டுக்குட்டியை சுட்டு வைத்திருக்கின்றார்கள். ஆடு சுடப்பட்டு இருக்கிறது. சுட்டு சாப்பிட்றது எங்களை ஆக்களுடைய சாப்பாடு, இது மேலதிகமான சாப்பாடு உண்டு. இரவையில் பீச்சுக்கு போய் இறைச்சி சுட்டு சாப்பிடுவோம், தோட்டத்துக்கு போய் ஆற்றுக்கு போய் வயலுக்கு போய் இறைச்சி சுட்டு சாப்பிடுவோம். இது பசிக்கல, மேலதிகமாக திங்கிற சாப்பாடு. அபூ ஹுரைரா சொன்னார்கள், நபி அவர்கள்
வாழ்க்கையிலேயே இப்படி சாப்பாடை கண்ணாலேயே காணவில்லை, நான் எப்படி சாப்பிடுவேன் என்று அந்த சாப்பாட்டை கண்டவுடன் அவருக்கு நினைப்பு வந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைப்பு. அதை நினைச்சு அழுது அப்படியே உட்கார்ந்து திங்கவே இல்லை, எழுமிட்டு போய்விட்டார்கள். நபியவர்களை சாப்பிடவே இல்லையே, நான் எப்படி சாப்பிடுவேன்? சரி, நாம் சாப்பாட்டில் எல்லை மீறி சாப்பிட்டு விட்டோம், கொஞ்சம் குறைஞ்சது ஒரு தாக்கமாக நினைக்கக்கூடாது. இந்த நேரத்தில் எங்களுடைய சாப்பாட்டை இன்னும் குறைத்து அறவே இல்லாத மக்களுக்கு கொடுக்க பார்க்க வேண்டும். அங்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி அக்வாமன் யஹ்தஸ்ஸஹும் பின்னிஅம் லிமனாஃபில் இபாத். சில மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அருட்கொடைகளை விசேடமாக வழங்கியிருக்கிறான். முழு ஊரில் எல்லாரும் பணக்காரர் இல்லை, கொஞ்சம் பேர். முழு ஊரில் எல்லாரும் பெரிய முதலாளி இல்லை, ஒரு சிலர். முழு ஊரில் எல்லாரும் பெரிய அறிவாளிகள் இல்லை, 1-2 பேர். முழு ஊரில் எல்லாரும் விவேகிகள் இல்லை, விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர். ஊரில் எல்லாரும் அதிகாரிகள் இல்லை, ஒரு சிலர். மக்களின் பிரயோசனத்துக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சிலர்களை சில அருட்கொடைகளை கொண்டு தெரிவு செய்திருக்கின்றான். சில மக்களுக்கு செல்வம், சில மக்களுக்கு நல்ல ஆற்றல்கள், சில மக்களுக்கு அறிவு விளக்கங்கள். எப்படி அல்லாஹ் தஆலா சமுதாயத்தின் சிலரை புறக்கி எடுத்து முழு சமூகத்துக்கு தேவையான சில அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறான். ஏன்? லிமனாஃபில் இபாத், இவர்கள் மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுத்து விடலாம் பார்க்கிறான். இப்படியான கட்டங்களில் யுகிர்ருஹும் ஆதாமு ஃபிஹா, இவர்கள் அல்லாஹ் அளித்த அந்த அருட்கொடைகளை சமூகத்துக்கு பயன்படும் வகையில் எப்போது அவர்கள் செலவழிக்கின்றார்களோ அந்த கொடுத்த நியாமத்தை அல்லாஹ் அவர்களை ஸ்திரப்படுத்தி வைக்கிறான். அந்த அருட்கொடை அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பாக்கியங்கள் சமூக நலனுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டால் அவர்களை அல்லாஹ் அந்த அருட்கொடைகளை நிரந்தரமாக்கி வைப்பான். அந்த சொத்திலே அபிவிருத்தி, அவருடைய அதிகாரத்திலே உறுதிப்பாடு, அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்தஸ்திலே, அறிவு விளக்கத்திலே அல்லாஹ் தஆலா இன்னும் முன்னேற்றத்தை எல்லாம் வழங்குகிறான். ஃபைதா மனவுஹா, அப்படியே சமூகத்துக்கு பயன்படுத்தலை, சமூக நலனுக்கு அவர்கள் அவைகளை பயன்படுத்தாமல் தங்களுடைய சுயநலத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பணம், எந்த அதிகாரம், நான் என்று தனக்குள்ள மட்டும் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நஸாஹ அன்ஹும், அல்லாஹ் கலட்டி எடுத்து விடுகின்றான். கொடுத்த அருட்கொடைகள் கலட்டி எடுக்கிறான். வஹவ்வலஹா இலா கைரிஹிம், அல்லாஹ் அதனை வேறொரு சமூகத்துக்கு கொடுத்து விடுகிறான், வேறு ஆக்களுக்கு கொடுத்து விடுகின்றான். சமூகத்துக்கு பயன்படுத்தப்படாத அருட்கொடைகள் பறி போய்விடும், அவைகளை பரக்கத்தில்லாமல் போய்விடும், நிரந்தரம் இல்லாமல் போய்விடும். நினைக்கின்றார்கள் பரம்பரைக்கே பயன்படும் என்று நினைக்கின்றார்கள், ஆனால் அவருடைய கண்ணுக்கு முன்னாலே அது அப்படியே பறிக்கப்பட்டு போகின்றது. தன்னுடைய தொழிலாளிக்கிட்டேயே தான் தொழிலாளராக மாறக்கூடிய எத்தனை கட்டங்கள் நடந்திருக்கிறது கண்முன்னே. எனவே இப்படியான மக்கள் பசியோடு இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் அந்த செல்வத்தை இவர்களுக்கு மற்ற மக்களுக்கு உதவும் வகையில் அதை பயன்படுத்த வேண்டும். இவர்களுக்கு சொல்லப்படுகிறது. குறைவாக உள்ளவர்களுக்கு உங்களுக்கு வருகின்ற கஷ்டங்களில் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு நீங்கள் அங்கே பாருங்கள், நபியர்கள் பொறுமையாக இருந்தார்கள். அபூ ஹுரைரா அவர்கள் வழியில் வயிற்றை அழுத்தி கொண்டு படுப்பார்கள், என்ன பசி தாங்க இயலாது. மக்கள் நினைப்பார்கள் பைத்தியமை என்று கழுத்திலே மிதிச்சிட்டு போவார்களாம். அந்த காலத்தில் அது ஒரு வைத்தியமாக இருந்ததாம். பசி தாங்க இயலாது, வயிற்றை அழுத்தி கொண்டு கிடைப்பார்கள். மஸ்ஜித் நபவியில் ஒரு சஃப் அப்படியே விழுந்து விடுவதே பசி மயக்கத்தினால. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்கிற, யா ரசூலல்லாஹ் அராகத்து ஸல்லி ஜாலிசன் ஃபமா அஸாபக், அல்லாஹ்வுடைய ரசூலே உட்கார்ந்து தொழுகின்றீர்களே என்ன நடந்தது என்று கேட்கின்றார்கள். சொன்னார்கள் அபூ ஹுரைரா அல் ஜூ, அபூ ஹுரைரா பசி பசி, எனக்கு நிற்கலாது, பசியினாலே நிற்கலாத அளவுக்கு நபியவர்கள் பசியை சுமந்திருக்கின்றார்கள் என்றால் சொல்ல எப்படியான கட்டங்களை வரக்கூடிய பசி எங்களுக்கு ஒரு தள்ளாட்டத்தை கொடுக்கக்கூடாது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் பசியை சுமந்திருக்கிறார்கள். அல்லாஹ் பசியை கொண்டு சோதிக்கிறான். இதை நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உங்களுடைய சொத்துக்களில் குறைபாடு, உங்களுடைய உயிர்களில் இழப்பு, உங்களுடைய வருவாய்களுடைய
லாபங்களில் இழப்பு, இவைகளை கொண்டு சோதிப்போம். இந்த நோயினால் சிலர் உயிரிழந்து விடலாம். ஷஹாதத், எங்களுக்கு இழப்பு, அவர்களுக்கு எல்லாம் அந்தஸ்து கொடுக்குறான். எங்களை தொழில்கள் எல்லாம் தடைப்பட்டு வருமானம் இல்லாமலாக இருக்கிறது. இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியில் சொல்கிறான், வபஷ்ஷிரி சாபிரீன், பொறுமையாக இருப்பவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். சொல்ல, இந்த இழப்புக்கள் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு போய் ஆறுதல் தானே சொல்லணும். இந்த இழப்புல இருக்கிற ஆட்களுக்கு, இந்த நோயினால் பிடிக்கப்பட்டவர்களுக்கு, இந்த தொழிலாளர்களுக்கு, இந்த பசியோடு உள்ளவர்களுக்கு, இந்த பயத்தில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் தானே சொல்லணும். குர்ஆன் என்ன சொல்லுது? நன்மாராயம் சொல்லுங்கள். அதே அதை இன்னும் கொஞ்சம் தாண்டி, ஒரு கட்டத்தை தாண்டி குர்ஆன் பேசுகிறது. இந்த சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் எப்போது இவர்கள் இந்த சோதனையில் அல்லாஹ்வுடைய நெருக்கங்களோ, இந்த சோதனையில் அல்லாஹ் எதிர்பார்க்குகின்ற அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவார்களோ, அதுக்கு சபுர் தேவை. அந்த சபரை இவர்கள் அடைந்து கொண்டார்கள் என்றால் நன்மாராயம் சொல்லுங்கள். வபஷ்ஷிரி சாபிரீன், நன்மாராயம் சொல்லுங்கள். சபருக்கு கூலி அல்லாஹ்வுடைய மய்யத், இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன், அல்லாஹ்வுடைய நெருக்கம் உண்டாகிறது, அல்லாஹ்வுடைய இணைப்பு ஏற்படுகின்றது. உலக வாழ்க்கையில் ஒரு முஃமினுக்கு கிடைக்கக்கூடிய ஆக உயர்ந்த ஒரு உழைப்பு தான் அல்லாஹ்வுடைய இணைப்பு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயோடு இருந்தார்கள். மனைவி கேட்கிறான், நீ துவா செய்யலையா? துவா செய்யுங்கிறேன், நபியுடைய துவா கபூலாகும் தானே, நீ துவா செய்யுங்கிறேன், அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சுகத்தை தரலாமே என்று மனைவி சொல்லுகிறான். அப்படி என்ன விளங்குது? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் துவாவே செய்யலை. ஏன் செய்யலை? எங்கடாக்களும் துவா செய்யறல்ல, ஏனென்றா துவா செஞ்சு நோய் போகுமா என்ற அவநம்பிக்கையில் செய்யறல்ல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சா நோய் வைத்திருமே, அல்லாஹ் அனுப்புகிற நோய் அல்லாஹ் எவ்வளோ காலம் விரும்புகிறான்னு வச்சுக்கொள்ளட்டுமே என்று அவர்கள் துவா செய்யலை. சொன்னால் 60 வருஷம் ஆரோக்கியமாக உலகத்தில் வாழ்ந்தாச்சு, இன்னும் 60 வருஷம் நாங்கள் நோயோடு வாழ்ந்தா அதுக்கு இது சமனாக இருந்தானே. 18 வருஷம் நோய் அவர்களுக்கு அது ஒரு பாதிப்பா, அது அவங்களுக்கு தாக்கமாமே இல்லை. ஏன்? நோய்க்கு 60 வருஷ சுக வாழ்க்கை அனுபவித்து விட்டோம். அதனால் 60 வருஷம் எல்லாம் நோயோட வாழ வைக்கட்டுமே, பிரச்சனை இல்லையே. அல்லாஹ் சுகத்தோடு வாழ வைத்தான், அதே போல நோயோடு வாழ வைக்கட்டும், அல்லாஹ் வாழ வைக்கிறான். அதனால் 18 வருஷம் நோய் இவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. உடம்புல பாதிப்பு தான், உள்ளம் தைரியம் இழக்கவில்லை. நோய் அவ்வளோ பெரிய நோய், ஊரெல்லாம் கைவிட்டு விட்டது. 2 பேர் தான் அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு ரோஷம் ஊட்டப்படுகிறது. சில மக்கள் பேசிட்டாங்க, அய்யூபோட என்ன ஒரு நிலவிருந்தால் இப்படி கிடப்பாரா, இவர் நல்ல மனுஷன் இல்லை என்று. எப்போதான் ரோஷம் வந்து சுஜூதிரை விழுந்து அல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் லா அர்ஃபா ராசி, நான் தலையை உயர்த்த மாட்டேன், நீ சுகத்தை முடிவு செய்யன்று. அல்லாஹ் உடனடியாக சுகத்தை முடிவு செய்தான். வஹி இறங்கியது. குர்ஆனுக்கு ஞாபகப்படுத்துகிறது, காலை தட்டுங்கள், ஒரு குல் விரஜிலிக்க, உடைய காலை தட்டுங்கள் பூமியில், அங்கே தண்ணி வரும், தண்ணியை குளிங்க என்று குளித்தார்கள், சுகமாகிவிட்டது. அல்லாஹ் நோயை அனுப்புகிறான், அல்லாஹ் சுகமாக்குவான் என்ற யக்கீன் அவற்றிலிருந்து நீங்கள், அது உறுதியாக இருந்தது. அதனால் துஆவிலே அவருடைய விஷயம் முடிந்து விட்டது. நம்பிக்கை தளரவில்லை. எனவே சோழ நிலைமைகள் மாறி மாறி வரலாம், சோதனைகள். அதிலே பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா நன்மாராயம் சொல்லுகிறான். இந்த சோதனைகளில் அல்லாஹ்வுடைய குத்ரத் வழியாக அல்லாஹ் சோதிக்கிறான். சின்ன பிள்ளை ஒரு கேள்வி கேட்டால் அதில் ஆழமான ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்காது. சின்ன ஒரு பிள்ளை கேள்வி, என்ன கேள்வி கேட்கும் சின்ன பிள்ளை? கொஞ்சம் படித்தால் கேள்வி கேட்டால் இதை கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் பெரிய ஒரு விவேகி, ஒரு கூட படித்த ஒரு மனிதர், அவர் கேள்வி கேட்டால் இன்னும் ஆழமாக யோசிக்க வேண்டி வரும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சோதிக்க போனால் சாதாரண சின்ன விஷயம் இருக்காது. அது பல்வேறு பக்கங்களையும் அதை முன்னோக்குவதற்கு, யோசிப்பதற்கு, படிப்பினைக்குரிய ஒரு விடயமாகத்தான் அது அமையும்.
சில ஒரு கிருமி வந்தது, தாக்கியது, நோய் வந்தது, மருந்து செஞ்சம் போய்விட்டது என்பதுதான் கதை. ஆனால் அதனை அல்லாஹ் ஒரு சோதனையாக ஆக்கிவிட்டால் அது அப்படி போகாது, அது சரித்திரமாக மாறிவிடும். பாருங்க, நம்ருதுடைய மூக்கில் ஒரு கொசு வந்து நுழைஞ்சது. ஒரு ஆளுடைய மூக்குள்ள கொசு நுழைஞ்சது என்பது ஒரு கதையா? கொசு நுழைஞ்சது அப்படி செத்து போய்த்து அப்படின்ட்டு பேத்துரும், அது கதையே இல்லை. ஆனால் நம்ருதுடைய மூக்குள்ள கொசு நுழையல்ல, கொசு கொண்டு சாட்டப்பட்டது. அதனால அது சரித்திரமாக மாறியது. சில கொரோனா இந்த வைரஸ் இதுக்கு முன்னாலே எத்தனையோ வந்தது. இது எப்பயோ கண்டுபிடிக்கப்பட்ட இந்த குடும்பத்தில் உள்ள வைரஸ் எப்பயோ கண்டுபிடிக்கப்பட்டது. இது இப்போ வந்திருக்கிறது, இது புதுசாக உருவாகி இருக்கிறது. சரி, இது எல்லா வைரஸ் மாதிரியும் வந்து போகிற ஒன்றிருந்தா அது வந்து போய் அது கதையே இல்லாமல் போயிருக்கு. ஆனால் அல்லாஹ் தஆலா அதை சாட்டி விட்டான் என்றால் ஒரு பெரும் சரித்திரமாக அது மாறித்தான் ஆகும். அல்லாஹ் சாட்டுவதற்கு எதுன்னு தேவையில்லை. சின்ன பறவை அபாபியலுடைய சொண்டில் உள்ள சின்ன கற்களை அல்லாஹ் சாட்டினான். பறந்து போன ஒரு பறவையுடைய சொண்டிலிருந்து ஒரு கல்லண்டு விழுந்தது என்ற கதை அல்ல, அல்லாஹ் சாட்டினான். அதனால பொடிக்கல் விழுந்து யானை பட்டாளம் அழிந்த அது ஒரு சரித்திரமாக மாறிவிட்டது. சின்ன விஷயம்தான், அல்லாஹ் சாட்டினான், சரித்திரம் உருவாகிவிட்டது. அல்லாஹ் தஆலா சாட்டுவதற்கு அவனுடைய பட்டாளத்தில் எதையும் பாவிக்கலாம். சிறுசையும் பாவிப்பான், பெரிசையும் பாவிப்பான். எனவே சோழர்களே, இதில் பல படிப்பினைகளை நாம் இன்று இது எங்களுக்கு ஊட்டி கொண்டிருக்கின்றது. ஒன்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய பயம் இருக்குதா, நரகத்துடைய பயம் இருக்குதா என்று கேட்டால் எல்லாரும் ஆமன்னு சொல்லுவோம். அல்லாஹ் பயப்படத்தான் செய்கிறோம், நரகத்தை பயப்படுறோம். அதனால் அல்லாஹ் மஜின்னா மினன்னார் எழுதுகிற மோதிரமே ஒவ்வொரு நாள் மாறி பிறகு அல்லாஹ் மஜின்னா மினன்னார், அல்லாஹ் மஜின்னா மினன்னார், யாரா நரகத்தை காப்பாற்று 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 சொல்கிறோம் தானே. சொல்லி பயந்து தான் சொல்லுகிறோமா அல்லது வெறும் பயம் என்ற வார்த்தையை சொல்கிறோமா? அல்லாஹ்வுடைய பயம், நரகத்துடைய பயம். சொல்லி பயம் என்ற வார்த்தையுடைய யதார்த்தத்தை பாருங்கள். இன்றைக்கு கடையெல்லாம் மூடி, பள்ளியும் மூடி, மதரசாவும் மூடி, உறவுகளும் துண்டிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே அடங்கி கிட்ட வரவானா தள்ளி நில்லை என்று தள்ள வைத்து தனிமைப்படுத்தி, ஏனதெல்லாம் ஒரு பயம். இதெல்லாம் செய்ய வச்சது எது? ஒரு பயம், ஒரு கிருமியின் பயம். அதே முடிவென்ன? மூத்து. இதான் மூத்து வந்து விடும். நாட்டில் ஒரு 6 பேர் தான் மூத்தா இருக்கிறாங்க. கணக்கானக்கள் மூத்தான மாதிரி பயந்து நடங்கி கொண்டிருக்கிறோம். பயம். சரி, பயம் என்றால் என்னென்று இப்போ விளங்குதானே. ரேடியோ திறந்தாலும் ஹொரணும், டிவி திறந்தாலும் ஹொரணும், பேப்பரை திறந்தாலும் ஹொரணும், நாங்கள் வாயை திறந்தாலும் ஹொரணும், துவாடு கையேந்தினாலும் ஹொரணும். சரி, ஏன் பயம்? அதை எல்லா இடமும் பேச வச்சது. அது வாழ்க்கையை மாற்றி விட்டது. வாழ்க்கையில் முழு தர்த்தீபு மாற்றப்பட்டு விட்டது. வியாபாரம் தர்த்தீப் மாற்றப்பட்டு விடுது, அரசாங்க நடவடிக்கைகள் மாற்றப்பட்டு விடுது, பிரயாணம் மாற்றப்பட்டு விட்டது, கடையில் சாமான் வாங்குகிற முறை மாற்றப்பட்டு விட்டது, எல்லாமே மாற்றப்பட்டு விட்டது. எது செஞ்சது? ஒரு பயம் ஒன்று செஞ்சது. எதுடைய பயம்? இந்த கிருமியுடைய பயம். இப்போ பயம் வந்து என்னென்ன விலங்குதானே. சரி, இப்போ வாங்க, அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்னு பேச வச்சுச்சா? இது கொரோனாவுடைய பயம், கொரோனான்னு பேச வச்சதா இல்லையா? எல்லா மீடியாவும் வரணும், எல்லா பேப்பர்லையும் வரணும், சந்திச்சா வரணும், வீட்டிலையும் வரணும், எல்லாருடைய வாயிலையும் இந்த COVID-19 பற்றிய இதே பேச்சு. ஏன்? ஒரு பயம். இப்போ அல்லாஹ் எங்களுக்கு காட்டுறான் பயத்தின் யதார்த்தம் என்னென்னலாம் விளங்கப்படுத்துகிறான். இதுதான் பயம். இந்த பயம் வாழ்க்கையை மாற்றிருக்குது. இந்த பயம் சிந்தனையை மாற்றிருக்குது. இந்த பயம் உங்களோட அன்றாட வாழ்க்கையுடைய போக்கை மாற்றிருக்குது. உங்களுடைய எப்போது எங்கள் மனசில் இந்த சிந்தனை, கையை கழுவணும், எதை தொட்டது, யாரை பட்டது, யார் வந்தது, ஒரு யாரால், இவர் ஊராளா வெளியூராளா,
இருமுனாரா, துப்புனாரா, தும்முனாரா, எவ்வளோ கவனம். ஏன்? ஒரு பயம் உண்டு. சஹாபாக்கள் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருந்ததுனால பேச்சு அல்லாஹ் ஆகிரம், அல்லாஹ் ஆகிரம், அல்லாஹ் ஆகிரம் என்பது. அதுக்கு பேர் தான் பயம். இந்த பயம் இருந்ததுனால எது எடுத்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். தண்டனை இருக்குது, மறுமையில் விசாரிக்கப்படும். இப்போ சாதாரண ஒரு கொரோனாவுடைய பயம் எவ்வளவு எங்களோட உள்ளத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி வாழ்க்கையை மாற்றிருக்குது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய பயம் எவ்வளோ மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது. இப்போ அல்லாஹ்வுடைய பயம் வந்திருக்கா இல்லையாங்கிட்ட? யதார்த்தமாக வந்திருக்கா பையா? அல்லது வந்தது பேரளவிலா உண்மை அளவிலா? இப்போ அல்லாஹ் எங்களுக்கு ஏன் விடையளிக்கிறான் இல்லை என்பது விளங்குதா இல்லையா? நீங்கள் அல்லாஹ் உண்மையாக பயந்திருந்தால் அல்லாஹ் விடையளிப்பான். பயந்தோம் தானே? இல்லை, அதை நீங்கள் நிறுத்து பாருங்கள். இப்போ கொரோனாவுடைய பயத்தையும் அல்லாஹ்வுடைய பயத்தையும். நாங்கள் இந்த கொரோனாவுக்கு பயந்தோம், அதனால் முழு உலகமும் எப்படி மாறி இருக்குது? அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு சமுதாயம் எப்படி மாறி இருக்கிறது? அதுக்கு தான் சஹாபாக்களுடைய வரலாறு தரப்பட்டிருக்குது. பாருங்கள், அல்லாஹ்வுக்கு பயந்த சமுதாயம் எப்படி மாறி இருக்கிறார்கள். அது இப்போ இந்த பயத்தை முன்வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த பயம் சரி. அதனால் சஹாபாக்கள் வரலாறு அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை பயந்த சமுதாயம், ஆகிரத்தை பயந்த சமுதாயம். சரி, இன்னொரு நோக்கில் இந்த கொரோனா ஒரு பதிலாக அமைந்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய புறத்தில் பல வருடங்களாக அல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட்ட கோடான கோடி கேள்விகளுக்கு ஒரு பதிலாக அமைந்திருக்கலாம். நாங்கள் தான் ஒரு கேள்விக்கு பல பதில் சொல்றது. ஏன்னா எங்களோட அறிவு குறைய, அதனால ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தெளிவில் திருப்பி பதில். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கோடிக்கணக்கான கேள்விகளுக்கு ஒரு பதில். மக்காவில் பல வருடங்களாக அந்த காவிரிகளை கேட்ட கேள்விக்கு நபிக்கு எதிர்த்த எதிர்ப்புகள், பகிடி பண்ணியது, அவர்களை இம்சித்தது, எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு பதில் தான் பதில் ஒரு பதில். அல்லாஹ்வுடைய பதில், அல்லாஹ்வுடைய பதில் ஒரு மெசேஜார் வார்த்தை எழுத்துக்களாக வரல. அல்லாஹ் ஒரு நிலைமை உண்டாக்கி வாங்கி தான் பதில் உங்களுக்கு. சரி, கொரோனா ஒரு பதில். என்ன பதில் தெரியுமா? கேள்விகள் இருக்குது. கேட்ட கேள்விண்டா எப்படி? நாங்கள் அல்லாஹ் கிடையாது கேள்வி கேட்கலையே என்று. நாம் ஒரு புத்தகம் விநியோகிக்கிறோம், அதில் நோட்டீஸ் விநியோகிக்கிறோம். அதை பார்த்து ஒரு கேட்கிறார், பார்த்து புத்தகத்தை பார்த்து கேள்வி கேட்கிறார். இது என்ன, இது எப்படி இருக்குது, இது பிழையே அல்ல இது முறையானு கேட்கிறார். அந்த கேள்வி யாரை பார்த்து கேட்டது? விநியோகித்த எங்களை பார்த்து கேட்டாலும் அது எங்களை நோக்கிய கேள்வி அல்ல, இது எழுத்தாளரை நோக்கிய கேள்வி. அவருக்குரிய கேள்வி தான் இது. அவர் இல்லை கொடுத்து எங்களை நோக்கி கேட்கப்படுகிறது. இந்த கேள்வி போய் சேருகிறது எழுத்தாளர்களிடம். அதே போல இஸ்லாத்தை நோக்கிய கேள்வி இருக்குதே, இஸ்லாத்தை நோக்கி கேள்வி கேட்கிறார்கள் மக்கள். இது என்ன இஸ்லாம், இது என்ன சட்டம், இது சரி வருமா, இது என்ன? இது முஸ்லீம்களை நோக்கிய கேள்வி அல்ல, அல்லாஹ்வை நோக்கிய கேள்வி. இந்த கேள்வி அங்குதான் போகிறது. காவிரிகள் கேள்வி கேட்டார்கள், குர்ஆனை முன்வைத்து கேள்வி கேட்டார்கள், முஸ்லீம்கள் முன்வைத்து கேள்வி கேட்டார்கள். அது அல்லாஹ் கூப்பின கேள்விதான். சில முஸ்லீம்களும் கேள்வி கேட்டார்கள் மடத்தனத்தினால. எங்கே கேள்வி கேட்டார்கள்? உலமாக்கிட்ட கேள்வி கேட்டார்கள். வட்டி ஹராம் என்று அவர் ஓதுகிறார், காரசாரமாக ஓதினார். அந்த பிஸ்னஸை, அந்த வியாபாரத்தை, அந்த பஜாரையே நெருப்பு வச்ச மாதிரி ஒரு பயானி செஞ்சார். மக்கள் கேள்வி கேட்குறாங்க, அப்போ இவராக காசு ஏறுவார் எங்களுக்கு. யாரை பார்த்து கேட்ட கேள்வி? அல்லாஹ் பார்த்து கேட்ட கேள்வி. ஏன் தெரியுமா? இந்த வட்டியை எதிர்த்து இவர் பேசினது சத்தம் இவருக்குரியது, அந்த சத்தத்துக்குள்ள உள்ள சட்டம் இவருக்குரியதல்ல, ரப்புக்குரியது. அதனால் கேள்வி கேட்டது நீங்கள் இவர்கிட்ட இல்லை, ரப் அல்லாஹ்ட்ட கேள்வி கேட்டீங்க. இதே மாதிரி உள்ள கேள்விகள். இது யஹூதியத்து, இது நசரானியத், சுன்னத்துக்கு மாற்றம் பிதத்துன்னு சொல்லுகிறோம். மக்கள் அதுக்கு என்னென்னவோ கேள்வி கேட்கிறார்கள். யார்கிட்ட கேள்வி கேட்கிறார்கள்? அல்லாஹ்வை நோக்கிய கேள்வி இது. சுன்னத்து விளங்காத மடத்தனத்தினால் கேட்ட கேள்வி.
சரி, அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கு நேரம் ஒதுக்குங்கள். விட்டுட்டு வாங்க உங்களோட துனியாவை என்று சொன்னால், அதான் சொன்னவுடன் ஹய்யால சலா என்று சொன்னவுடன் விடையளிக்க வருவதற்கு தாமதிப்பதுடைய குறைபாட்டை சொன்னால் கேள்வி கேட்கிறார்கள். தொழிலை விட்டுட்டு வரலாமா, எங்கே முக்கியமான வேலை விட்டுட்டு வரலாமா என்று கேட்கிறார்கள். யார்கிட்ட கேட்ட கேள்வி? அல்லாஹ்வை நோக்கிய கேள்வி. சரி, அல்லாஹ்வுடைய தீனை ஹயாத்தாக்குவதற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் போக வேண்டும். விட்டுட்டு வெளியாகுங்கள் 40 நாள் 4 மாதம் என்றால் மக்கள் எத்தனையோ கேள்வி கேட்கின்றார்கள். சொல்ல இந்த காவிரிகள் நாஸ்திகர்கள் கேட்ட கேள்வியிலிருந்து ஆரம்பித்து எங்கள் முஸ்லீம்கள் வரையும் கேட்ட கேள்விகள் கோடிக்கணக்கான கேள்விகளுக்கு மொத்தமான ஒரு பதிலாக இந்த கொரோனாவும் அமைந்திருக்கும். நாம் இன்றைக்கு உழைக்க போகாமல் எப்படி வாழ்வது? கடையை மூட்டினா 1 மணிக்கு அதை கடையை மூடிட்டு பள்ளிக்கு வந்தால் எப்படி நாங்கள் வாழ்வது? எங்களோட தொழில் எப்படி ஆகும்? இப்படி எவ்வளவு கேள்வி கேட்டாங்க மக்கள். நான் தான் வாழ வைக்கிறேன். சரி, 1 மாதம் அவங்களோட ஆட்டோ ஓடலையே, 1 மாதமாக டெக்ஸி ஓடலையே, பல நாட்களாக கடை திறக்கலையே, வாழ்க்கை ஓடுதா இல்லையா? அல்லாஹ் ஓட வைக்கிறானா இல்லையா? அல்லாஹ்வுடைய தீனை விளங்குவதற்கு, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு, அல்லாஹ்வுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களோட துனியாவிலிருந்து தஃபர்ரா அல் இபாதத்தி, அல்லாஹ்வை கேட்கிற ஹதீஸ் குதிசியில் நேரம் ஒதுக்கினுடைய இபாதத்துக்கு என்று மக்கள் இதுக்கு ஏதோ தங்களோட புத்தியை கொண்டு அதை கட் பண்ணுற மாதிரி விடை சொன்னாங்களே, அந்த கேள்விகளுக்கெல்லாம் சேர்த்து அல்லாஹ் மொத்தமாக ஒரு பதிலாக இறக்கியிருக்கிறான். முழு உலகத்தை அல்லாஹ் ஆஃப் பண்ணிட்டான். இந்த கடையால் இந்த பஜாரால் இந்த ஊர் செழிக்கிறது, இந்த சயின்ஸால் இந்த உலகமே முன்னேறுகிறது, டெக்னாலஜியால் உலகம் செழிப்படைகிறது. அல்லாஹ் எல்லாத்தையும் ஃபெயிலாக்கி காட்டிவிட்டான். ஏன்? அல்லாஹ்வை மறக்கச் செய்த உலகத்தின் ஒவ்வொரு துறைகளையும் அல்லாஹ் ஓஃபாக்கி விட்டு இப்போ அல்லாஹ் சிந்திக்க வைக்கிறான். அல்லாஹ்வுடைய ஆயத்தில் இப்படி சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக்கி, எங்களுடைய அத்தாட்சியை நாம் இந்த அண்ட வழியிலே நாங்கள் வெளியாக்குவோம். ஒஃபியான் ஃபுசிக்கும், அவங்களுடைய உடம்புலையும் காட்டுவோம். அதை உலகத்தின் இந்த பூம்பாகத்திலையும் உங்களோட உடம்புலையும் நாங்கள் காட்டுவோம். ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக், அல்லாஹ்வுடைய தீன் ஹக்குத்தான், அல்லாஹ்வுடைய பேச்சு உண்மைதான் என்று திட்டத் தெளிவாக அவர்களுக்கு வெளியாகும் வரையில் நாம் எங்களுடைய அத்தாட்சியை வெளியாக்குவோம். சரி, சோதனைகள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவருடைய பேச்சு உண்மையானது, உறுதியானது, தெளிவானது, அதான் முடிவானது என்பதை அல்லாஹ் உலகத்துக்கு விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மக்களுடைய மடத்தனத்திலிருந்தும் பலகீனத்திலிருந்தும் அவருடைய நயவஞ்சகத்தனத்திலிருந்தும் ஷிர்க்கிலிருந்தும் நாஸ்திகத்திலிருந்தும் வெளியான கோடான கோடி கேள்விகளுக்கு ஒரு பதிலாக அல்லாஹ் ஒரு கிருமியை அனுப்பி முழு உலகத்தையும் அல்லாஹ் ஓஃபாக்கியிருக்கிறான். பணத்தை கொண்டு பெருமை அளித்தவர்கள், பதவியை கொண்டு பெருமை அளித்தவர்கள், ஆட்சியை கொண்டு பெருமை அளித்தவர்கள், இன்னும் உலகத்தில் ஒவ்வொரு துறைகளை கொண்டு நெஞ்சை நிமித்தி நின்றவர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படியே ஒரு கிருமியின் பயத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களை தடுமாற வைத்திருக்கின்றார். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்ன? நீங்கள் அனீபு இலா ரப்பிக்கும் வாஸ்லிமு லஹு, நீங்கள் அல்லாஹ்வுக்கு மீண்டு வாருங்கள், விளங்குங்கள் அல்லாஹுவை. யார் கட்டுப்படுத்துகிறார்? யார் நடத்துகிறார்? யாருடைய கையிலே இருக்கிறது? சரி, இந்த கிருமிக்கு உயிர் கொடுத்தது யாரு? இந்த கிருமிக்கு உயிர் கொடுத்தது யார்? எங்கிருந்து உயிர் வந்திருக்குது? எதை வடிவமைக்கலாம், உயிர் கொடுக்க இயலுமா? உயிர் யார் கைவசி நிற்கிறது? குளிர் ரூஹுமி நன்றி ரப்பி என ரப்புடைய கட்டளை. சரி, அல்லாஹ் அவனுடைய கட்டளை கொண்டு உலகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றான். எனவே இந்த சோதனைகளின் போது அனீபுலா ரப்பிக்கும், ரப்பின் பக்கம் நீங்கள் சரண்டர் ஆகுங்கள், மீண்டு வாருங்கள், வாஸ்லிமுல உங்களை ஒப்படையுங்கள். அவகாசம் முடிவதற்கு முன்னால் மின் கபுல் ஐயத்திக்கும் அதாப், அல்லாஹ் சோதனைக்கு பின்னால் ஒரு அதாபை இறக்குவான். அதுக்கு முன்னால் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள், உங்களை மீண்டு விடுங்கள், தௌபா செய்து விடுங்கள். சொல்ல இந்த சோதனை ஒவ்வொரு வருடம் வருவது ஏனென்று நாங்கள் ஏங்குவதற்கல்ல, அல்லாஹ் சொல்லிவிட்டான். அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைனி சும்ம லா யதூபூன வலஹும் யதக்கரூன்.
ஒரு தடவை அல்லது 2 தடவை ஃபித்னா வருகிறதே. யுஃப்தனூன், உங்கள் ஃபித்னாக்குள்ள ஆக்கப்படுறீங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 1 அல்லது 2 வந்துச்சா இல்லையா? இந்த வருஷம் இது, போன வருஷம் என்னென்ன வந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷம் கணக்கு போட்டு பாருங்கள். ஒவ்வொரு வருஷமும் எத்தனை சோதனை, பெரிய சோதனை, சின்ன சோதனை, 1 அல்லது 2 வருதா இல்லையா? குர்ஆன் சொல்லுது 1 அல்லது 2 சோதனை உங்களுக்கு நான் அனுப்பி கொண்டே இருக்கிறேன். படிப்பின பெற மாட்டீங்களா? தௌபா செய்ய மாட்டீங்களா? அல்ல கேட்குறான். தௌபா செய்ய மாட்டீங்களா? படிப்பினை பெற மாட்டீங்களான்னு கேட்குறான். எனவே சோழே, தௌபா, படிப்பினை, இதன் மூலம் அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த சோதனையின் காலம் அல்லாஹ் எப்போ முடிவெடுக்கிறானோ முடிந்துவிடும். அந்த காலப்பகுதியில் நாம் என்ன செய்தோம், இதில் நாம் அல்லாஹ்விடமிருந்து நாம் அடைய வேண்டியது என்ன, எவ்வளோ தௌபா செய்தோம், எவ்வளோ அல்லாஹ்வை நெருங்கினோம், எவ்வளோ கவலைப்பட்டோம். சில இன்று மஸ்ஜிதுகள் மூடி, மர்கஸ்கள் மூடி, மദ്രஸாக்கள் மூடி, கஅபாவே மூடி என்றால் ஒரு அங்குள்ள சில மக்கள் அமல் செய்வார்கள். எதிலையும் அல்லாஹ் ஒரு சோதனை பார்க்கிறான். பள்ளிக்கு பக்கத்தில் பள்ளியை வச்சுக்கொண்டு பள்ளிக்கு போக இயலாமல் இருக்குதே என்றது யாருடைய உள்ளத்தில் வருத்தமாக இருக்குது. ஜும்மா தொழ இயலாமல் இருக்குது, வெள்ளிக்கிழமை ஜும்மா பள்ளிக்கு போயிட்டு ஜும்மா தொழாமல் வரணும், யாருடைய உள்ளத்தில் இது பாரமாக இருக்குது. வளமையாகவே வாங்க சொல்லி பள்ளிக்கு போகாமல் வீட்டிலே தொழுகிறாக்களுக்கு இதை பற்றி ஒரு கலையும் இல்லை. அவங்க சொல்ல அப்பையும் தொழுதும் இப்பையும் வீட்டை தொழுதும். அல்லாஹ் பார்க்கலாம், நீங்கள் வீட்டில் பள்ளியில் தொழுதீங்களே, அதில் உண்மையாகவே பள்ளிக்குரிய ஆக்கள் என்றால் இந்த தடை அவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு பாரத்தை உண்டாக்கியிருக்கும். யார் கவலைப்பட்ட, யார் இதுக்கான துவா செய்கிறார், யாரெல்லாம் அந்த கௌபாவை தந்துரு, ஜும்மாவை தந்துரு, எங்களை இமாம் ஜமாத்தை தந்துரு, எங்களை மஸ்ஜிதுகளை மர்கஸ்களை தந்திரு என்று எங்களுடைய நினைவு சின்னங்களை எங்களுடைய கையில் தந்திரு என்று யார் கவலைப்படுகிறார்? இது ஒரு சோதனை. யாருக்கு இது கணக்கே இல்லையோ, ஒரு கதையாகிவிட்டது. பஸாரில் கடை ஒன்று பற்றி எரிகிறது, ஒரு முழுக்க கதைப்பார்கள். ஆனால் கண்ணீரிட்டு அழுது சோர்ந்த முகத்துடன் காண்பார்கள் 4-5 பேர். யார்? கடைக்கு சொந்தக்காரர்கள், மஸ்ஜிதின் சொந்தக்காரர்கள், இந்த இமாம் ஜமாத்துடைய சொந்தக்காரர்கள், ஜும்மாவுடைய சொந்தக்காரர்கள், காபாவுடைய சொந்தக்காரர்கள். அவருடைய உள்ளங்கள் சோர்ந்து போயிருக்கும், அவருடைய உள்ளங்கள் நொந்து போயிருக்கும், அவருடைய உள்ளங்கள் இந்த இழப்பின் அந்த பாரத்தை சுமந்திருக்கும். யாருக்கு இதுக்கு ஒரு கவலையோ கிடையாதோ அவர்கள் ஏதோ வந்து போனார்கள் தான், தங்களை சொந்தமாக ஆக்கிக் கொள்ளவில்லை. எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த சோதனையின் நிலை கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கண்ணத்திலே பார்ப்பார்கள். விஞ்ஞானிகள் ஒரு கண்ணத்தை பார்ப்பார்கள், அதிகாரிகளோடு பார்ப்பார்கள், வைத்தியம் இன்னொரு கண்ணத்திலே பார்க்கும், வியாபாரிகள் வேறு நோக்கிலே பார்ப்பார்கள். ஈமானுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கின்றவர்கள் இது அல்லாஹ்வுடன் தொடர்படுத்தி அல்லாஹ்வுடன் வந்த சோதனை, அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான், வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் என்ன, நான் இவ்வாறு திரும்ப வேணும், பழைய பாவங்களின் பக்கம் திரும்பியும் பார்க்காம வாழ்க்கையை அமைக்க வேணும் என்ற அடிப்படையில் நாம் இந்த நாட்களில் அல்லாஹ்வுடைய தொடர்பை உண்டாக்கிக்கொள்வர்களாக, மஸ்ஜிதை இழந்தாலும் வீடுகளை மஸ்ஜிதாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா பனி இஸ்ராயேல் கட்டளையிட்டான். சோதனைகள் எல்லை மீறி போகின்ற நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆலோசனை பார்த்தீங்க, சொல்லுங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க அவருடைய கூட்டத்துக்கு, மிஸ்ரில் உங்களோட வீடுகளையே நீங்கள் தங்கணுமாக்கிக் கொள்ளுங்க, வகீமுஸ்ஸலா, உங்களோட வீடுகளையே மஸ்ஜிதாக்கி கொள்ளுங்க, தொழுகை நிறைவேற்றுங்க. வீடுகளை மஸ்ஜிதாக்கி தொழுகையை நிறைவேற்றுவது ஃபித்னாவுடைய காலத்திலே அல்லாஹ் தஆலா நபிமார்கள் சொன்ன ஒரு கட்டளையாக இருக்கின்றது. அந்த சோதனை தப்புறத்துக்கு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவிச்சான், சொல்லுங்க வீடுகளை பள்ளியாக்குங்க. வீடுகள் பள்ளிக்கு போவேலா, இப்போ வீடுகளை பள்ளிகள் போல் ஆக்கி வீடுகளிலே நீங்கள் வீடுகளை பள்ளியாக்குறேன்னு முதல்ல வீடு சுத்தமாகணும். எந்த ஒரு பள்ளிகளையும் டிவியோ அது எந்த ஒரு பள்ளியிலையும் நாடகமோ இசையோ கிடையாது. அவங்களோட வீடு அப்படியாக முதலாவது. அவங்களோட வீட்டில் நாடகமும் கூத்தும் கும்மாளமும் இசையும் இப்பயும் இருக்கும் என்றால்
அது அவன் முசீபத்து பிடிச்ச வீடாக இருக்கும். உங்களுடைய சோதனைக்கு பின்னால் நாசத்திறக்கிற வீடாக உங்களோட வீடாகிடும். சோதனை என்று மீட்சி பெற வேண்டும் என்றால் வீடு பள்ளியை போல மாற வேண்டும். ஏன்னா பள்ளிகள் எங்கேயுமே கூத்து கும்மாலும் இல்லையே, அப்போ உங்களோட வீடு அப்படியாக வேணும். பள்ளியில் அதான் சொல்லப்படுகிறது, தொழுகப்படுகிறது. உங்களோட வீட்டில் பறந்து சுண்ணத்து தொழுகை கொண்டு வருகிறது. பள்ளிகளில் தாலீம் தீனுடைய உபதேசங்கள் முதாக்கராக்கள் நடக்குது, உங்களோட வீட்டில் அதை ஆக்கிக் கொள்ளுங்க. பள்ளிகளில் மக்கள் எல்லா ஹலாக்கூட புலங்குகிறார்கள், அங்கே அடிப்படை சண்டை கிடையாது. உங்களோட வீடுகளில் எல்லா ஹலாக்குடைய பரிமாற்றத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள். எனவே சோழலே, வீடுகளை பள்ளியுடைய தன்மையில் ஆக்குவது இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கின்றது. அது மட்டும் எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அவர்கள் நபித்தோழர்களுக்கு சொன்னது, ஃபித்னாக்கள் நிறைகின்ற காலத்தில் விடிவுக்கு வழியன் என்று கேட்டதும் 3 விஷயங்களை சொன்னார்கள். முதலாவது, அம்லிக் அலைக்கு லிசானக்க, நாவை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். வதந்திகளை பரப்பாமலுக்கு. நோய் பரவுகின்ற அதே வேகத்தில் பொய்யும் உலகத்தில் பரவி கொண்டு போகிறது. பொய்யை பொய்ப்படுத்த முடியாத நிலை. இந்த நோயிலே தொடரில் எத்தனை பொய் பேசப்படுகிறது, அந்த பொய்யை எங்களால் பொய்ப்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. இது பரவுகின்ற நோய், வேறு பேர் சொல்ல இயலாது, வேறு பொய்யான பேர்களை சொல்லக்கூடாது, பரவுகின்ற நோய் இது. எனவே சோர்களே, நாவை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது, உங்களுடைய வீட்டில் ஒலியசாலக்க பைத்துக்க, வீட்டை விசாலமாக்கணும். அதாவது வீட்டிலே இருங்க, வெளியில் போகணாது. மூன்றாவது, வீட்டிலிருந்து ஒபக்கியலா ஹத்தியத்துக்க, உடைய பாவத்தை நினைத்து அழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே நாம் எங்கட தவறுகளை நினைத்து அழுது அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடிய காலமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஏகவல்லனா என் அல்லாஹ் தஆலா எங்களை இந்த ஃபித்னாவிலிருந்து, சோதனையிலிருந்து ஈடேற்றம் பெற்ற கூட்டத்தில் எங்களை எல்லாம் ஆக்கி வைப்பதாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நீ எந்த சோதனையை உலகத்துக்கு இறக்கி இருக்கிறாயோ நாயனே, நீதான் இறக்கினாய் யா அல்லாஹ், யாரும் இறக்கவில்லை யா அல்லாஹ். முழு உலகத்தை நீ ஒரே நேரத்தில் இலை ஸ்தம்பிதமடைய வைத்திருக்கிறாய் நாயனே. ஒரே கட்டளையிலே யா அல்லாஹ் முழு உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். நாங்கள் உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவர்களை எல்லாம் நீ கீழே போட்டு விட்டாய் நாயனே. உடைய குதிரத்தை வல்லமையை விளங்கப்படுத்துவதற்கு கண்ணுக்கு தெரிய சின்னஞ்சிறு கிருமியை அனுப்பியிருக்கிறாய் யா அல்லாஹ். நீ பெண்ணும் பெருமி ஏதாவது ஒன்றை அனுப்பினால் அதில் யாரால் விளங்க முடியும் யா அல்லாஹ். இந்த குதிரத்தையால் விளங்குடைய பாக்கியத்தை தந்தல்வாயாக. இந்த உள்ளங்களின் இருட்டை நீக்கி வைப்பாயாக. இந்த உள்ளங்களை விசாலமாக்கி தந்தல்வாயாக. பாவத்தின் கரைகளை உள்ளத்திற்கு போக்கி வைப்பாயாக. உண்மையான தௌபாவை நசீபாக்கி விடுவாயாக. என்னுடைய காலை நேரங்களே யா அல்லாஹ், இபாதத்திலே, தௌபாவிலே, திக்ரிலே, திலாவத்திலே யா அல்லாஹ் அமைப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. இழந்த மஸ்ஜிதுகளை யா அல்லாஹ் மீண்டும் தந்தருள்வாயாக. உடைய வீட்டுக்கு யா அல்லாஹ் வர முடியாத நிலைமை இருக்குது யா அல்லாஹ். உடைய வீட்டுக்கு நீயே வரவே நான் சொன்னால் யாரு வீட்டுக்கு போகிறது யா அல்லாஹ். உடைய திறந்து தந்தருள்வாயாக. பைத்துல்லாவை திறந்து தந்தருள்வாயாக. எங்களுடைய மஸ்ஜிதை திறந்து அருள்வாயாக. ஜும்மாவை திறந்து தந்தருள்வாயாக. ஹய்யால ஸலா என்ற சத்தத்தை கேட்டும் யா அல்லாஹ் திடுக்கிட்டு ஓடிச் செல்கின்ற எத்தனை கூட்டம் யா அல்லாஹ் வீட்டை விட்டு வெளியேறாமல் அடங்கி கிடக்கின்றார்களே யா அல்லாஹ். இவருடைய ஏக்கத்தை கொண்டாவது யா அல்லாஹ் நீ வானத்திலிருந்து முடிவை இறக்கி விடுவாயாக. எத்தனை பேர் வீட்டிலே ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். இந்த பள்ளியில் எப்போது காலடி வைப்பது, ஜும்மாவுக்கு எப்போது போவது, காபாவுக்கு எப்போது போவது, முஹம்மது ஸல்லல்லாஹு எப்போது சலாம் சொல்வது என்று உலகம் முழுக்க கோடான கோடி மக்களுடைய ஏக்கமும் கண்ணீரும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது நாயனே. நீ உலகத்தை சுத்தப்படுத்துகிறாய் யா அல்லாஹ். உடைய அடுத்த திட்டம் என்னென்று எங்களுக்கு தெரியாது ரப்பே. யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ் நம்பி இருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய தவறிழைத்து விட்டோம் நாயனே. உடைய அச்சத்திலே குறைபாடு செய்து விட்டோம் யா அல்லாஹ். எங்களை மன்னித்தருள்வாயாக. முழு உம்மத்தை மன்னித்தருள்வாயாக. முழு உம்மத்தும் யா அல்லாஹ் நீ மன்னிப்பை கொடுத்தருள்வாயாக. ஹிதாயத்தை இறக்கி விடுவாயாக. முழு மனித சமுதாயத்தை யா அல்லாஹ் உடைய ஹிதாயத்துடைய காற்றை வீசி செய்வாயாக. நிலைமைகளை சீராக்கி தந்தல்வாயாக. இந்த துஆக்களை கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கைரில் கல்கி சய்யிதுனா முஹம்மத் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.